வணக்கம். எடப்பாடிக்கு தலையில் விழும் புது புது இடிகள். அதிமுக வேறு கட்டத்தில் தடுமாறுகிறதா? கூட்டணி பலம் அதிமுகவுக்கு கிடைக்குமா? பாஜகவினுடைய எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? பல்வேறு விஷயங்கள் அதிமுகவை எதிர்நோக்கி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்நோக்கி பல அம்புகள் அவரை தாக்குவதற்கு, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு பல்வேறு கட்ட நிலையில் பல பேர் வேலை செய்கிறாங்க. பாஜக ஏற்கனவே அமித்ஷா பலமுறை வாய்ப்பு கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கல. அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் பல நேரங்களில் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி கேட்கல அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கருத்தை பகிர்றார். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, நாங்கள் அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம். என்னை உட்பட டிடிவி தினகரன், சசிகலா உட்பட எல்லாருமே, நாங்கள் 3 பேருமே எந்த விதமான குறிப்பிட்ட நிபந்தனைகளும் இன்றி நாங்கள் அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம். இதை தான் அமித்ஷா பல முறை எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னார். ஆனால் அதை கேட்காம இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. உட்கட்சி பிரச்சனை ஒரு தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணியில் ஒரு பிரச்சனை, கூட்டணி அமைவதில் ஒரு பிரச்சனை தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி எதிர்நோக்கி அவரை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணுனாலே அதுக்குள்ளே தேர்தலே வந்துடும். அப்போ தேர்தல் வருவதற்கு முன்பாக கூட்டணி விவகாரத்தில் தலையிடணும். இரட்டை இலை சின்னம் பிரச்சனை வருகின்ற போது அது இரட்டை இலை நமக்கு கிடைக்குமா, அது முடக்கப்படுமா, தேர்தலில் இந்த நேரத்தில் யாருக்குமே இல்லைன்னு நிறுத்தி வைப்பார்களாங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு திமுக பலமாக இருக்கிறது. கூட்டணி தோழமைகளோட திமுக பலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திமுக மீண்டும் வெல்லும், 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிறது பல்வேறு கருத்துகள் ஆங்கில நாளேடுகளிலிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் சொல்லுது. கூட்டணி இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி தான் அப்படிங்கிற நிலைப்பாடோடு தான் தற்போது இன்றைய தேதியில் வரைக்கும் இதுதான் கள நிலவரம். திமுக, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ செயற்குழு பொதுக்குழு கூட்டம்ன்ற அளவில் கட்சி தீவிரமாக தினம் அவருடைய செயல்பாடுகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை பற்றினா ஏற்கனவே விஜய் அவர்கள் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. எங்களுடைய தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் கூட்டணிக்கு இணைத்துக் கொள்வோம். அப்போ தான் நாங்கள் வேறு யாரையும் தலைமை ஏற்று நாங்கள் வர வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு கட்சி தலைமை, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடி தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் எடப்பாடி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிமுக புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோடு அந்த தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருகிறது. அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, கடைசி நேரத்தில் என்ன ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட விஜயனுடைய அந்த தலைமையை ஏற்று, கூட்டணி தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி போவாரா? அப்படி போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமா? அது சரியான அரசியல் கால நிலவரம் தானா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. குறிப்பாக அதிமுகனுடைய வட்டாரத்தில் மிகப்பெரிய கேள்வியாகவும் ஒரு கொந்தளிப்பாகவும் இருக்கிறது. உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலையிட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் நெருங்கி கிட்ட வந்துட்டாக்கா கூட்டணி பலங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக மாறும். இது என்ன நடக்கிறது? இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும். இன்னொரு பக்கம் அதிமுகவை நியூட்ரலாக, அதாவது எந்த ஒரு போட்டிக்கும் அவங்கள பெருசாக பொருட்படுத்த தேவையில்லைங்க. அதிமுகவில் நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்கன்னு திமுக ஏற்கனவே பலமாக இருக்கிறாங்க. பாஜக ஒரு பக்கம் 2வது இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற தீவிரம் காட்டுறாங்க. அப்போ ஓரங்கட்டப்படுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த கேப்பில் தான் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் ஒரு அரசியல் இடத்தை பிடிக்கணும். தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் 15% 20% ஓட்டு நிச்சயமாக விழும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய, அதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய விஐபி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பாக 15% 20% ஓட்டு வாங்கி இந்த தேர்தலில் கிடைக்கும், ஒரு மாற்றத்தை, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துவோம் அப்படின்றாங்க. அப்போது அதிமுக எந்த இடத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்கிறது. கூட்டணி இல்லாமல் அதிமுக தடுமாறி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றால் திமுகவை நேரடியாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? 20% வாக்கு வங்கி பெற முடியும்னு சொல்கிறாங்க, பெற்று காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் கள நிலவரங்கிறாங்க.
தேர்தல் நேரத்தில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்ங்கிறது நம்ம கையில் இல்லை, பொறுத்திருந்தால் பார்க்கணும். தேர்தல் 2026 யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத விட யாருக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை மக்கள் தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிரந்தரமான இடம் கைமாறுமா, தடுமாறுமா, பாதை மாறுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பல்வேறு சலசலப்புக்கும் மத்தியில் தொடர்ந்து தலையில் இடிமேல இடி விழுந்து கொண்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய எதிர்வினையை சமாளிக்காமல் கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை தலைமையேற்று விஜயனுடைய தலைமையேற்று போகிறதை விட பாஜகவிடம் கூட்டணி வைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார். அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொறுத்து பார்க்கலாம்.